ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு பர்சன்டேஜ் சீரீஸில் கிளாஸ் நம்பர் 6. ஸோ டேரெக்டாக நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்த கொஷினோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸ்லையும் போக போகுது. ஸோ அதே பேசிஸில் தான் இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ இடையில அடுத்தடுத்த கான்செப்ட் மாறும். நான் இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, த பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி க்ரூ ஃப்ரம் 40 lakhs to 44 lakh in 1 year, the rate of growth per annum. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று இனிஷியல் வேல்யூ கொடுப்பாங்க, இல்லைனா ஃபைனல் வேல்யூ கொடுத்துட்டு மிச்சம் உள்ளதை கேட்பாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இனிஷியல் வேல்யூ கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், எவ்வளோ பர்சன்ட் டிக்ரீஸ்னு சொல்லிட்டு ஃபைனல் வேல்யூ கேட்கலாம். அல்லது ஃபைனல் வேல்யூவை கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டு இன்க்ரீஸ் அந்த இனிஷியல் வேல்யூவை கேட்கலாம், ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இனிஷியல் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 40 lakhsல இருந்து 1 இயர்ல என்னவா மாறுதான், 44 lakh மாறுதான். ஸோ அப்போ இனிஷியல் வேல்யூவும் இருக்கு, ஃபைனல் வேல்யூவும் இருக்கு. பட் ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன, த ரேட் ஆஃப் growth per annum, ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் அங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க, ஓகேவா? சரி, ஓகே. ஸோ எப்பவுமே இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இனிஷியலா அந்த சிட்டியோட பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா 40 lakhs இருந்திருக்கு. ஸோ இதை எப்பவுமே எப்படி எழுதணும், ஒரு ரேஷியோல எழுதிக்கோங்க. ஸோ இனிஷியலா 40 lakh இருந்திருக்கு. இப்போ ஃபைனலா என்னவா மாறி இருக்குது, 44 lakhs மாறி இருக்கு. 40 lakhsல இருந்து 44 lakh மாறி இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் growth, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இங்க வந்து இந்த டிரான்சிஷன் வந்து எவ்வளவு வருஷத்துல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ எவ்வளவு வருஷத்துல நடந்திருக்கு, 1 இயர்ல. இப்போ இது 1 இயர்ல இருக்கலாம், 2 இயர்ல இருக்கலாம், 3 இயர்ல இருக்கலாம். அப்போ இது மாதிரி எத்தனை வருஷம்னாலும் அவங்க கொடுத்து கேட்கலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 1 இயர் டிரான்சிஷன் தான், ஓகேங்களா? ஸோ 1 இயர்ல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாருங்க, இது ஸ்டார்டிங்ல இருந்த வேல்யூ, இது இப்போ ஃபைனல் வேல்யூ. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரேஷியோங்கிறதுனால இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது ரெண்டு என்ன டேபிள்ல போகும், 4 டேபிள்ல போகும், அப்படி தானே? 4 டேபிள்னா இது 10 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். அவ ஆக்சுவலா பாருங்க, எனக்கு 10ன்னு இருந்த வேல்யூ வந்து இப்போ என்னவா மாறி இருக்கு, 11ஆ மாறி இருக்கு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிவைடட் பை எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1/10. ஸோ இதுதான் நமக்கு அந்த growth. ஆனா இது எதுல இருக்கு, ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை பர்சன்டேஜா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம், இன்டூ 100. ஸோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 10%. ஸோ இன்க்ரீஸ். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஓகே. ஸோ இது மாதிரி தான் அடுத்த கொஸ்டின்லாம் இருக்க போது. எப்படி எழுதுறோம்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் ரேஷியோ போட போறோம். 1 இயருக்கு டைரக்டா அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஓகே, அடுத்த இது பாருங்க, the population of town in 2004 is 1000. In 2007 it grew to 1331. Then find the rate of growth per annum if it increases at constant rate every year. ஓகேங்களா? இப்போ 2004ல அந்த டவுனோட பாப்புலேஷன் எவ்வளோ இருந்திருக்கு, 1000 இருந்திருக்கு, 1000 இருந்திருக்கு, ஓகேவா? ஸோ 2007ல எவ்வளவா மாறுது, 1331 மாறுது. அப்போ 1000ல இருந்து 1331 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த டிரான்சிஷன் நடந்தது வந்து 1 இயர்ல இல்லை, எத்தனை இயர்ல, 3 இயர்ஸ், 3 வருஷத்துல நடந்த டிரான்சிஷன் இது. அவங்க என்ன கேட்கறாங்க, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் growth per annum. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்தா 3 வருஷத்துல இந்த நிலைமை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எவ்ரி இயர் ஒரு 1 இயருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது எத்தனை இயருக்கு, 3 இயருக்கு. ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இது 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா, 3 இயர்ஸ்ல கொடுத்து இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கா கன்வெர்ட் பண்ணணும். 1 இயருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்கே நமக்கு 3 இயர்ஸ் இருக்கா. அப்போ 3 இயர்ஸ்ல இருந்து நீங்க 1 இயருக்கு மாற்றணும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும், அப்படியே கியூப் ரூட் எடுக்கணும். சரியா? ஸ்கொயர் ரூட் எல்லாம் என்னது, கியூப் ரூட். எதுக்காக கியூப் ரூட் எடுக்கிறேன், 3 இயர்ஸ்ங்கிறனால கியூப் ரூட். 2 இயர்ஸ்னா என்ன பண்ணுவேன், ஸ்கொயர் ரூட் எடுப்பேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கியூப் ரூட் எடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னவா மாறிடும், பெர் இயர் 1 இயருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு மாறிடும். 1 இயருக்கு எனக்கு எவ்வளோ பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாறிடும். கிளியரா புரியுதா? ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1000க்கு கியூப் ரூட் எடுத்தா எவ்வளோ வரும், 10. 1331க்கு கியூப் ரூட் எடுத்தா எவ்வளோ, 11. இப்போ நமக்கு 10ல இருந்து 11. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே வந்துருச்சா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1/10 இன்டூ 100. ஸோ இந்த கொஸ்டினுக்குமான ஆன்சர் என்னதான், 10% இன்க்ரீஸ் தான். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கும் கம்பாரிசன் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின்ல 1 இயர்க்கான டிரான்சிஷன் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால அப்படியே போட்டாச்சு. இங்க 3 இயர்ஸ் கொடுத்ததுனால அதுல இருந்து 1 இயருக்கு மாத்திட்டு நான் போடுறேன். ஸோ 3 இயர் டு 1 இயர் மாத்துறதுக்கு கியூப் ரூட் எடுக்கிறேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The income of a company increases by X% per year if its income is rupees 31 lakh to 25,000 in the year 2019 and the income in 2017 was rupees 20 lakhs.
தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ இங்கே அதே தான் 2017 20 லட்சம் இருந்திருக்கு, 2019 31,25,000 மாறி இருக்கு ஒரு கம்பெனியோட இன்கம். இப்போ என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வருஷத்துக்கு எக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதான், அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு டிரான்சிஷன் எத்தனை இயருக்கு இருக்கு, 2017 கொடுத்து அடுத்து 19 இப்படி மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ 2017 எனக்கு எவ்வளோ இருந்திருக்கு, 20 lakhs. ஓகேவா. ஸோ 20 lakhsனா 20 lakhs இருந்திருக்கு. அதே இது 2019 போகும்போது எவ்வளோ மாறி இருக்கு, 31,25,000. ஸோ நான் ரேஷியோ போட்டேன்னா இப்படி வரும், 31,25,000 சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இப்போ இதுவுமே எத்தனை இயருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சரியா. இதுவுமே நமக்கு 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 இயர்க்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கும்போது பார்த்த உடனே தெரிஞ்சது, நான் இங்கே கியூப் ரூட் எடுக்க சொன்னால, அப்போ இங்கே கியூப் ரூட் எடுக்கும்போது இந்த நம்பருக்கு கியூப் ரூட் எடுக்கலாம், இந்த நம்பருக்கு கியூப் ரூட் எடுக்கலாம், நான் ரெண்டுமே கியூப் நம்பர். இங்கே நான் வந்து 2 இயர்ஸ்லேருந்து 1 இயர்க்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ பெரிய பெரிய நம்பர்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மொதல் காரியம் என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க, இந்த 000க்கு இந்த 000 கேன்சல் ஆகிடுமா. அடுத்தது வேற 5 டேபிளில் நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வரும், 4 5s are 20, 400 வரும். இங்கே 625 வரும். ஓகேவா. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 400 625. ஓகேவா. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ 2 இயர் கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625. ஸோ இப்படி பண்ணும்போது இது எத்தனை இயருக்கு மாறிடுச்சு, 1 இயருக்கு மாறிடுச்சு. அப்போ 1 இயர் நான் பார்க்கும்போது என்ன வருது பாருங்க, ஸோ 20 25. ஓகேவா. ஸோ அப்போ 20ல இருந்து 25 மாறி இருக்கு. இது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ வருது, 5 டேபிள்னா 4 5s are 20, 5 5s are 25. ஓகேவா. ஸோ இப்போ 4ல இருந்து 5 மாறி இருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4ல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்டூ 100 கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 25% இன்க்ரீஸ். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 25% இன்க்ரீஸ். கிளியரா. ஸோ அப்போ நமக்கு எத்தனை இயர் டிஃபரன்ஸ் இருக்கோ, ஓகேங்களா, அதுக்கேற்றாப்புல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ரூட் எடுத்துக்கிறோம். 2 இயர்னா ஸ்கொயர் ரூட்டு, 3 இயர்னா கியூப் ரூட்டு, 4 இயர்னா அந்த 4th ரூட் எடுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, a shopkeeper has certain length of wire, 10% of wire is stolen and 70% of the remaining was sold. Find the original length of the wire if 800 meter is still left. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து காமனாக கேட்கக்கூடிய மாடல் தான். ஒரு ஷாப்கீப்பர் வந்து அவர்கிட்ட வயர் வச்சிருக்கிறாரு, அந்த வயரோட லென்த் வந்து எவ்வளோன்னு கொடுக்கல, சர்டன் லென்த்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வயர்ல 10% வந்து அதோட லென்த்ல 10% வந்து யாரோ திருடிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது 70% ஆஃப் த ரிமைனிங், இந்த வார்த்தை தான் முக்கியம். 70% ஆஃப் த ரிமைனிங்னு சொல்றாங்க இல்லையா, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அவர்கிட்ட இருந்தது, இது நம்ம இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர்கிட்ட உதாரணத்துக்கு ஓகேங்களா, அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து ஒரு 100 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 100 மீட்டர் இருக்கு. இந்த 100 மீட்டர்ல 10% ஓகேவா. ஸோ 10% யாரோ திருடிட்டாங்க. இதுல இருந்து 10% யாரோ திருடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுல இருந்து என்ன ஆயிடுச்சு, 10% குறைஞ்சு போச்சு. 10% குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அவர்கிட்ட எத்தனை மீட்டர் தான் இருக்கும், 90 மீட்டர் தான் இருக்கும். ஏன்னா 100ல 10%னா 10 குறைஞ்சுனா இப்போ 90 மீட்டர் தான் இருக்கு. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, இப்போ இதுதான் அவர் கையில இருக்கிறது. 70% ஆஃப் த ரிமைனிங்னா என்ன அர்த்தம்னா, இந்த கையில இருக்கிற இந்த 90 மீட்டர் இருக்குல்ல, இதுல 70% அவர் என்ன பண்ணிட்டாரு, சோல்டு பண்ணிட்டாரு, வித்துட்டாரு. அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணணும், இன்னும் 70% குறைக்கணும். அப்போ 90ல 70% நம்ம எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம்னா, 90ல 70% என்ன வரும், 63 வரும். 90ல 70%னா எவ்வளோ, 63. இப்போ இதில் 63 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் அவருக்கு கையில் இப்போ எவ்வளோ மீட்டர் தான் இருக்கு, 27 மீட்டர் தான். இதுதான் அவர் கையில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஒருவேளை அவர் கையில் 100 மீட்டர் இருந்திருந்தா அதில் 10% திருடு போனதுனால, அது திருடு போனதுக்கப்புறம் அவர் கையில் எவ்வளோ இருந்திருக்கும், 90 மீட்டர் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் அவர்கிட்ட இருக்கிறது, அந்த ரிமைனிங் சொல்றது இதுதான். இந்த ரிமைனிங்ல 70% அவர் வித்துட்டாருன்னா ஒரு 63 மீட்டர் வித்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ 63 மீட்டர் வித்து போக இப்போ ஒரு கையில் எத்தனை மீட்டர் தான் இருக்கு, வெறும் 27 மீட்டர் தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதே இதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த கொஸ்டின் நான் 100ன்னு எடுத்தனால எனக்கு 27 மீட்டர் வந்திருக்குல்ல, இப்போ உங்க கையில
எவ்வளோ இருக்குது 810 மீட்டர் கையில் இருக்குது. அப்போ இனிஷியலாக அவர் எவ்வளோ லென்த் ஆஃப் வயரை கையில் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஒரிஜினல் லென்த் ஆஃப் வயர். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கொஷின் மாடலில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணணும்னு கவனிச்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ இது எப்பவுமே எப்படி பார்க்கணும்னா, இனிஷியலா அவர்ட்ட எவ்வளோ இருந்தது, ஃபைனலா எவ்வளோ இருக்கு. ஓகேங்களா? இத நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல இனிஷியல் வேல்யூ குடுத்து, ஃபைனல் வேல்யூ குடுத்து, நடுவுல பெர்சன்டேஜ் இதெல்லாம் குடுத்துருப்பாங்கல்ல, அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். பட் ஆனா இத வந்து கொஞ்சம் வேற மாரி கேட்கறாங்க. இங்க வந்து வயர் வச்சு கேட்கறாங்க. ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் ஸ்டார்ட்டிங்ல எவ்வளோ இருக்கு? வருஷத்துக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபைனலா எவ்வளோ இருக்குது? அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அப்ப இனிஷியல் குடுத்துட்டு ஃபைனல் கேட்டா என்ன பண்ணுவோம்? ஃபைனல் குடுத்து இனிஷியல் கேட்டா என்ன பண்ணுவோம்? அதே ப்ராசஸ் தான் இங்க என்னையும் பண்ண போறோம். இங்க வயருக்கு பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ சேம் பேட்டர்ன் தான். கொஸ்டின் கேட்டிருக்கிறது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இப்போ இனிஷியலா அவர் கையில எவ்வளோ வயர் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? 10% திருடிட்டாங்க. அப்போ 10% குறையுது. அப்போ 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? 90/100. ஓகே. அடுத்து என்ன ஆகுது? 70% வித்துட்டாரு. அப்போ அவர் கையில இருந்து அடுத்த ஒரு 70% அவர் கையில இருந்து போகுது. குறையுதுன்னு தான் அர்த்தம். அவர்கிட்ட மொத்தமா இருந்ததுல ஒரு திருடு போனதுனால ஒரு 10% குறைச்சிட்டேன். அடுத்து அவர் வித்ததுனால ஒரு 70% குறைக்கணும். இப்போ இங்க 70% டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம்? 30/100. ஓகேவா? இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சமா அவர் கையில இருக்கிறதா எவ்வளோ? இந்த 810 மீட்டர். இப்போ அந்த 810ங்கிறது ஃபைனல் வேல்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம். டபுள் ஜீரோக்கு இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 90. அடுத்து 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே எவ்வளோ வரும்? 30. இப்போ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 100 அங்கே போகும்போது எவ்வளோ வருது? 3000. ஸோ கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 3000 மீட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாருங்க. In a library 20% of the books are in Hindi, 50% of the remaining books in English, and 30% of the remaining are in French, and rest 6300 books are in regional language. Then the number of books in library. ஓகேங்களா? அப்போ இனிஷியலாக அந்த லைப்ரரியில் எவ்வளோ புக்ஸ் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அது என்னென்னு எடுத்துக்கணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதில் 20% வந்து என்னவா? ஹிந்தியா. ஓகேங்களா? 20% ஆஃப் த புக் என்னவா இருக்கு? ஹிந்தியா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஹிந்தி புக்கை ஒதுக்கிடலாம். ஓகேங்களா? ஃபைனலாக அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு லாஸ்ட்டாக அந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு நான் வரணும். ரீஜனல் லாங்குவேஜுக்கு வரணும்னா 20% ஹிந்தி. அப்போ அந்த 20% தேவையில்ல. அப்போ எக்ஸில் அந்த 20% எடுத்துறேன். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 80%. எப்படி போடுறேன்னு கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மொத்த புக் இருக்குல்ல, அந்த மொத்த புக்கில் 20% என்னவா? ஹிந்தியா. அப்போ அந்த ஹிந்தியை கழிச்சிட்டேன். அப்போ அந்த ஹிந்தியை நான் தூக்கிட்டேன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 80% தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் இந்த மிச்சம் இருக்கிறதுல 50% என்னதான்? இங்கிலீஷா. அப்போ இதுல இருந்து நான் 50யை லெஸ் பண்ணணும். அப்போ நான் 50யை லெஸ் பண்ணுறேன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ 100 - 50 எவ்வளோ? 50. ஸோ 50/100. இப்போ இதுல இருந்து எதையும் எடுத்தாச்சு? இங்கிலீஷையும் எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இவ்வளோ புக் இருக்கு. இப்போ இதுல 30% என்னவா? ஃப்ரெஞ்சா. அப்போ இதுல இருந்து இந்த 30% ஃப்ரெஞ்சை நான் எடுத்துட போறேன். 30% ஃப்ரெஞ்சு எடுக்கிறேன்னா என்ன பண்ணணும்? 30% குறைக்கிறேன்னு அர்த்தம். 30% ஃப்ரெஞ்சை தூக்கிட்டேன்னா மிச்சம் 70% இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுதான். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் அவர் கையில எவ்வளவு புக்ஸ் இருக்கு? 6300 புக்ஸ் இருக்கு. இதுதான் என்ன புக்ஸா? ரீஜனல் லாங்குவேஜ் புக்ஸ். அப்போ புரியுதா? மொத்த புக்ல இருந்து ஹிந்தி போக, இங்கிலீஷ் போக, பிரெஞ்சு போக மிச்சம் இருக்கக்கூடிய புக்ஸ் தான் ரீஜனல் லாங்குவேஜ் புக்ஸ். அந்த புக்ஸ் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அவங்க? 6300. ஓகேவா? ஸோ அப்போ இதோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ வரப்போகுது? 6300 வரப்போகுது. ஓகேவா? இது எப்படி எழுதுறோன்னு புரியுதுல்ல? ஸோ 20% ஹிந்தியை தூக்கிட்டேன், 50% இங்கிலீஷை தூக்கிட்டேன், அடுத்தது 30% ஃப்ரெஞ்சை தூக்கிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது ரீஜனல் லாங்குவேஜ். அதோட வேல்யூ தான் எனக்கு 6300. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, இந்த டபுள் ஜீரோக்கு 100 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து 50யை அப்படியே கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ், அடுத்து 2ஆல் இங்கே கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். ஓகே, அடுத்து 7ஆல் இங்கே நான் இங்கே கேன்சல் பண்ணேன்னா 900 டைம்ஸ் வரும். இதுக்கப்புறம் வேற எங்கே கேன்சல் பண்ணலாம்? 4ஆல் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 4ஆலனா 2 4s are 8, 2 4s are 8, அடுத்து 2 4s are 8, 5 4s are 20. இப்போ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 225 220. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. மொத்தமாக அங்கே 22,500 புக்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? 22,500 புக்ஸ் அங்கே இருந்திருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் இது பாருங்க. சீமா spends 5% of her total income in traveling and 20% of the rest spent in food, and she donate rupees 120
அண்ட் ஸ்டில் ஷீ இஸ் லெஃப்ட் வித் 1400. ஃபைண்ட் ஹெர் இன்கம். இது எழுதும்போது கொஞ்சம் கவனமா எழுதணும். என்னன்னா, சீமாவோட மொத்த இன்கம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அதான் கேட்குறாங்க. அத நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுல என்ன பண்ணிட்டாங்க, 5% வந்து டிராவலிங்க்கு செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ணிட்டாங்களா, அப்ப அத குறைச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ வச்சிருப்பாங்க, 95% வச்சிருப்பாங்களா, 5% குறைச்சு போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 95 இருக்கும். அது எக்ஸ் இன்ட்டு 95/100. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 20% ஃபுட்டுக்காக செலவு பண்ணுறாங்க. அப்போ 20% ஃபுட்டுக்காகனா அதை நான் எடுத்து விட்டுறேன். அப்போ 20% இன்னும் குறைக்கும் போது இந்த இடத்துல என்ன வரும், 80/100. ஓகேவா? இப்போ இதுதான் இப்போ உங்கள் கையில் இருக்கிறது. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டொனேஷனாக ஒரு 120 ரூபா கொடுத்துட்றாங்க. அதையும் நான் குறைக்கணும். அப்போ இந்த இடத்துல டொனேஷனாக 120 ரூபா குறைக்கிறது வந்து அது அமௌண்ட்லேயே இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே பர்சன்டேஜில் கொடுக்குறதுனால நான் இன்ட்டு போட்டு எழுதுறேன். இது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, வேல்யூவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ -120. அப்போ இந்த வேல்யூல இருந்து நான் என்ன பண்ணணும், ஒரு 120 ரூபா டொனேஷன் கொடுத்தாச்சு. ஸோ அந்த 120 ரூபாய் நான் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க கையில் இப்போ எவ்வளோ இருக்கான், 1400 ரூபா இருக்கான். இப்போ இது எப்படி எழுதணும்னு புரியுதுல. இந்த இடத்துல ஏன் -120 போட்டிருக்கேன்னா, அவங்க டொனேஷன் கொடுத்தது அவங்க பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கல, அது அமௌண்ட்டாக கொடுத்ததுனால நான் அப்படியே மைனஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ மொத்த இன்கம்ல ஃபர்ஸ்ட் 5% டிராவலிங் போயிடுச்சு, 20% வந்து ஃபுட்டுக்கு போயிடுச்சு, அடுத்து ஒரு 120 ரூபா டொனேஷனுக்கு போயிடுச்சு. இது எல்லாம் போக அவங்க கையில் இப்போ லெஃப்ட் மிச்சம் இருக்கிறது எவ்வளோ, 1400 தான். இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸை கால்குலேட் பண்ணிடலாமா? அதுதான் அவங்களோட டோட்டல் இன்கம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, 20 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். அடுத்த 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது எவ்வளோ, 19 டைம்ஸ். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா, எக்ஸ் இன்ட்டு 19 இன்ட்டு 4/100 ஈக்குவல் டு இந்த 120 அங்கே எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1520. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 4 டேபிளில் நான் இங்கே கேன்சல் பண்ணுறேன். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 4s are 12, 8 4s are 32, அந்த 0. அடுத்த 19 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 20. ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வருது, ஆன்சர் இஸ் 2000. ஆப்ஷன் பி. கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ சிம்பிள் கொஷின் தான். ஒரு சின்ன வித்தியாசமாக என்ன இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தாச்சு. கிளியரா? அடுத்தது இது பாருங்க. The population of a village was 9600 in a year. With the increase in population of males by 8% and that of female by 5%, the population of village becomes எவ்வளோ, 10,272. What was the number of males in the village before increase? இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஆனால் இது வந்து என்னன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஸ்டின் கூட. ஓகேவா? ஆனால் இதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதை ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை முதல் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்ன அப்படின்னு பாருங்க. த பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்திருக்குன்னா 9600 இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் இது வந்து என்னது, இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆனால் எப்படி அந்த இன்க்ரீஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 9600க்குள்ள மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க. எவ்வளோ மேல்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. டோட்டல் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த மேல் பாப்புலேஷன் மட்டும் எனக்கு 8% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு ஓவராலாக 9600ன்னு இருந்தது எப்படி மாறிடுச்சு, 10,272ன்னு மாறிடுச்சு. அப்போ நான் வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே எனக்கு எவ்வளோ மேல்ஸ் இருந்திருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? சரி. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, கவனிச்சுக்கோங்க. எனக்கு மொத்தமாக தான் 9600ன்னு தெரியும். அங்கே எவ்வளோ மேல்ஸ் இருந்தாங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, அங்க இருந்த நம்பர் ஆஃப், தெளிவாக கவனிச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் மேல்ஸ் நான் என்னன்னு வச்சுக்கிறேன், 100xன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸை 100yன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மேல்ஸ் 100xன்னு வச்சாச்சு, நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸை 100yன்னு வச்சாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும், அங்க இருக்கக்கூடிய டோட்டல் மேல் அண்ட் ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னா 9600. ஓவராலா 9600 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ 100x + 100 மேல் + ஃபீமேல் வந்து எவ்வளோன்னு கொடுத்தாச்சு, 9600 கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன ஆகுது பாருங்க, மேல் வந்து என்ன ஆகுது, 8% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாருங்க, அப்போ 100xன்னு இருந்தது 8% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ என்னன்னு மாறும், 108x ப்ளஸ். இப்போ 100yன்னு இருந்தது, எனக்கு ஃபீமேல் எவ்வளோ பர்சன்டேஜ், 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100yல 5%னா 5y. அப்போ 5y நான் ஆட் பண்ணேன்னா எவ்வளோ வரும், 105y.
இப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கான பாப்புலேஷன் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது டோட்டல் 10,272 இருக்கு. கிளியரா? இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ண போகிறேன், செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணி இப்படி மைனஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதில் ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணணும். அப்போ இங்கே 108 இருக்கு, 105 இருக்கு. அப்போ ஒரு நம்பரால பெரிய நம்பரால நான் மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியிருக்கும். அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் ஒன்று பண்றேன் பாருங்க. என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க நான் எழுதியிருக்கேன் இல்லையா, 100ல இருந்து இங்க 108. அப்ப இது வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் ஆஃப் மேல்ஸ். இந்த 108 எக்ஸ்ங்கிறது இன்கிரீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள நம்பர் ஆஃப் மேல்ஸ். இந்த 100 ஒய்ங்கிறது இன்கிரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ். இந்த 105 ஒய்ங்கிறது இன்கிரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல். இந்த 9600ங்கிறது இன்கிரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டோட்டல். 10,272ங்கிறது இன்கிரீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள டோட்டல். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க எப்பவுமே எடுத்த உடனே இப்படி எழுதக்கூடாது. ஓகேவா? இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை மட்டும் இதை இப்படி எழுதாதீங்க. ஓகேவா? இதை இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நான் வேற மாதிரி எழுத சொல்லித்தரேன். ஓகேவா? நீங்க இந்த இடத்துல டோட்டல் எழுதாம ஜஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் எழுதணும். நான் ஓகேவா, நான் என்ன பண்ண போறேன்னா அதை அடிச்சுட்டு நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்படி எழுதக்கூடாது, நான் வேற மாதிரி எழுதுறேன். எப்படி எழுத போறேன்னா, இந்த இடத்துல எனக்கு மேல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 8% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ மட்டும் எழுதுங்க. அப்போ 100x இருந்தது, அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 8x இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஃபீமேல் எவ்வளோ 5%, அப்போ ஃபீமேல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 5y இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ நான் வந்து 100ல மேல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூ மட்டும் எழுதியிருக்கேன். ஃபீமேல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூ மட்டும் எழுதியிருக்கேன். அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூ, அப்போ நான் ஈக்குவல் டு இந்த பக்கம் எழுதும்போது என்ன பண்ணணும், 9600ல இருந்து இப்போ எவ்வளோ மாறி இருக்கு, 10,272 மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் எழுதணும். 9600ல இருந்து 10,272னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. இங்க இருந்து எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 672. அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பாருங்க. எனக்கு எக்ஸையோ ஒய்யையோ ஈக்குவல் பண்ணும். இங்க 8 இருக்கு, 100 இருக்கு, இங்க 5 இருக்கு, 100 இருக்கு. ஸோ இந்த 5 ஈஸியா என்னால 100 மாத்திட முடியும். எப்படி, இந்த மொத்த ஈக்குவேஷனையும் எதால மல்டிப்ளை பண்ணும், 20ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொத்த ஈக்குவேஷனை 20ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், இது 160 எக்ஸா மாறிடும், இது 100 ஒய்யா மாறிடும், இது 672 இன்டூ 20 அப்படின்னா எவ்வளோ நமக்கு, ஓகே ஒரு வேல்யூ, இது வந்து இன்ட்டு டூ போடும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. எப்படினாலும் இதுக்கு நமக்கு இன்ட்டு 20 போட்டு மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் இது ஃபுல்லாத்தையும் 20ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன், இது வந்து 160 எக்ஸா செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். ஓகேவா? நான் இது வந்து பார்த்துக்கோங்க, இது 20ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ இது வந்து எனது 160 எக்ஸ், இது எனது 100 ஒய். அப்போ 160 எக்ஸ்ல இருந்து 100 எக்ஸை நான் மைனஸ் பண்ணா எனக்கு எவ்வளோ வரும், 60 எக்ஸ் கிடைக்கும். இது ஆல்ரெடி 100 ஒய், இது மைனஸ் 100 ஒய்னா இது ரெண்டு என்ன ஆயிடும், எனக்கு கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்போ இந்த பக்கம் எனக்கு என்னது பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், 672 20ஆல மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு எவ்வளோ வரும், அப்போ 2 2s are 4, அடுத்தது 7 2s are 14, which 1, 6 2s are 12, 13, ஒரு 0 இருக்கு. அப்போ 672 இன்ட்டு 20னா எனக்கு எவ்வளோ, 13,440. இதுல இருந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு அந்த மேல இருக்கிற 9,600 நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வருது, 60x ஈக்குவல் டு 13,440ல இருந்து நீங்க 9,600 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, ஒரு 49, சாரி 3840 வரும். ஓகேவா? எவ்வளோ வருது, 3840. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்த 6 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 6 6 ஆர் 36, 4 6 ஆர் 24. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்துருச்சு, 64 வந்துருச்சு. எக்ஸோட வேல்யூ நமக்கு 64 வந்துருச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டாங்க, வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் த வில்லேஜ் பிஃபோர் இன்க்ரீஸ். அப்போ இந்த இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மேல்ஸ் என்னென்னு வச்சிருந்தோம், 100x வச்சிருந்தோமா. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 64னா 64 இன்டூ 100, ஆன்சர் என்ன, 6,400. ஒருவேளை நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்க வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சுல, எக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், என்ன கிடைச்சிரும், ஒய் கிடைச்சிரும். ரெண்டு ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒய் கிடைச்சிரும். ஒய் எடுத்துட்டு வந்து இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். இது எல்லாமே என்னது, பிஃபோர் இன்க்ரீஸ்.
ஒருவேளை இந்த கொஸ்டின்ல எனக்கு ஆஃப்டர் இன்க்ரீஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு வந்து வாட் இஸ் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் த வில்லேஜ் ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மேல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது? 6000. ஒருவேளை எனக்கு ஆஃப்டர் இன்க்ரீஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி பிஃபோர் இன்க்ரீஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 6400. இப்போ இது மேல் மட்டும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆறாங்க? 8% இன்க்ரீஸ் ஆறாங்கல்ல. ஸோ இன்ட்டு 108/100. இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஆஃப்டர் இன்க்ரீஸ் என்னன்னு கிடைச்சிரும். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஃபீமேல் கண்டுபிடிச்சு நீங்கள் இன்ட்டு 105/100 போட்டிங்கன்னா ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஃபீமேலோட வேல்யூ கிடைச்சிரும். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு புரியல. ஸோ ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராப்பர் மெத்தட். ஸோ மெத்தட் 1. சரியா? இப்போ இதே கொஸ்டினை வந்து இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ லென்த்தாக போகாமல் இன்னும் சிம்பிளாக கூட இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ வந்து சிம்பிளாக கொஞ்சம் கால்குலேஷன் கம்மியாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கம்மியாக அந்த மெத்தடை நான் பண்ண போகிறேன். ஆனால் இதே மெத்தட் தான், கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும். அது எப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா இனி வரக்கூடிய கொஸ்டினை அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நான் அது வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை நான் டெலீட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து நியூ மெத்தடில் இதே கொஸ்டினை அப்ரோச் பண்ண போகிறேன். ஓகேவா? இல்லைன்னா இதுலேயே இருக்கட்டும், நான் வேற கலரில் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒயிட் கலர் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது மெத்தட் 2. சரியா? அதே தான், நம்பர் ஆஃப் மேல்ஸ் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? மேல்ல வந்து 8%, ஃபீமேல்ல வந்து 5% இன்க்ரீஸ் ஆச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 9600ல இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 672. இப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இந்த 672 மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 672ங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? இந்த 9600 10272 மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அந்த டிஃபரன்ஸ் எழுதியிருக்கேன். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 672. ஓகேங்களா? இந்த 672 ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேல்ல 8%, ஃபீமேல்ல 5%. ஓகேங்களா? ஸோ ஃபீமேல்ல 5% இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு இந்த 672 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ அதே இதுல பாருங்க. இப்போ ஒருவேளை இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன தேவை? மேல் தானே தேவை. எனக்கு மேல் தான் தேவை, ஃபீமேல் தேவையில்ல. ஓகேவா? மேல் தான் தேவை, ஃபீமேல் தேவையில்ல. இப்போ நான் எப்படி மாத்த போறேன் அப்படின்னா, இந்த மேலு ஃபீமேல் ரெண்டுமே ஒரே பர்சன்டேஜ் வர மாதிரி பண்ணணும். ஆனா எனக்கு எது கேன்சல் ஆகணும்? ஃபீமேல் கேன்சல் ஆகணும். அப்போ ஃபீமேல் கேன்சல் ஆகணும்னா இந்த இடத்துல பாருங்க, அந்த 5% ஃபீமேல் அப்படியே இருக்கட்டும். பிளஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? 5% மேலுன்னு போட்டுக்கிறேன். இது எப்படி எழுதியிருக்கேன்னா, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது முக்கியம். ஃபீமேல் வேணுமா? மேல் வேணுமா? ஓகேவா? எனக்கு என்ன தான் வேணும்? மேல் தான் வேணும். அப்போ எனக்கு ஃபீமேல் வந்து ஈக்குவல் ஆகணும். ஃபீமேல் ஈக்குவல் ஆனால் தான் எனக்கு ஃபீமேல் கேன்சல் ஆகும், மேல் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அப்போ எனக்கு ஃபீமேலுக்கு 5% இருக்கிறதுனால கீழே அதே 5% ஃபீமேலை போட்டுக்கிட்டேன். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே பர்சன்டேஜ் இங்கேயும் போட்டுக்கோங்க. இங்கேயும் 5%, இங்கேயும் 5% சேமாக இருக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு டோட்டல் பாப்புலேஷன் ஒன்று இருக்கு. அதில் மேலும் 5% இன்க்ரீஸ் ஆகிறாங்க, ஃபீமேலும் 5% இன்க்ரீஸ் ஆகிறாங்கன்னா ஓவராலே எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும்? 5% தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுறேன். ஓகே, தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஒரு சைடு வேணா நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுறேன். ஓகேவா? அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த டோட்டல் மார்க்குங்கிறது என்னன்னா, ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸும் இங்கிலீஷும் இருக்கு. மேக்ஸும் இங்கிலீஷும் இருக்கு. இப்போ என்னோட டோட்டல் மார்க் இங்கே இருக்கு. மேக்ஸில் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 70 மார்க் எடுத்திருக்கேன். இங்கிலீஷில் வந்து நான் வந்து ஒரு 60 மார்க் எடுத்திருக்கேன். இப்போ என்னோட டோட்டல் மார்க் எவ்வளோ? 70 + 60 எவ்வளோ வருது? 130 வருது. ஓகேவா? இப்போ என்னோட மேக்ஸ் மார்க்கை வந்து ஒரு 10% நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட மார்க் எவ்வளோ? 77. இங்கிலீஷோட மார்க்கையும் 10% இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ எவ்வளோ? 66. அப்போ புரியுதா? இப்போ மேக்ஸையும் நான் 10% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷே நான் என்ன தான் பண்ணியிருக்கேன்? 10% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டையும் நான் 10% இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு டோட்டலும் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும்? சேம் 10% தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ எனக்கு டோட்டல் எவ்வளோ வரும்? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 143 வரும்.
இப்போ 143னா இங்க எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 13 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? 13ங்கிறது 130ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. அப்போ எனக்கு ஒரு 2 வேல்யூவை டோட்டல் பண்ணி ஒரு புது வேல்யூ நான் கொண்டு வந்திருக்கேன். டோட்டல் வேல்யூ கொண்டு வந்திருக்கேன்னா, அந்த 2 வேல்யூவையும் நான் சேம் பர்சன்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணா, அதே அளவு பர்சன்டேஜ் தான் எனக்கு டோட்டலா என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கான்செப்ட் தான். இப்போ ஒருவேளை எனக்கு 9600 இருந்திருக்கு. நான் மேலையும் 5% இன்க்ரீஸ் பண்ணி, ஃபீமேலையும் 5% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு ஓவரால் டோட்டல்லையும் எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? சேம் 5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ ஓவரால் டோட்டல் எனக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்திருக்கு? 9600 இருந்திருக்கு. இப்போ 9600ல 5% எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ புரியுதா? இப்போ எனக்கு மேல் 8%ம் ஃபீமேல் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தா தான் எனக்கு 672 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒருவேளை ரெண்டு பேருமே 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்கன்னா எனக்கு டோட்டல் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 9600ல 5% எவ்வளோன்னு பார்க்கணும். 9600ல 5% ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். 10% எவ்வளோ? 960. 5%னா அதில் பாதி எவ்வளோ? 480. அவ்வளோதான். புரியுதா? ஒருவேளை மேலும் 5% ஃபீமேலும் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தா எனக்கு டோட்டல் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 480 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணிக்கோங்க. 672 தானே பெருசு. அப்போ அதுல இருந்து கீழே இருக்கிற 480 நான் என்ன பண்ண போறேன்? மைனஸ் பண்ண போறேன். அப்போ 672ல இருந்து நீங்க 480 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 192 கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 192. இப்போ இந்த இடத்துல இந்த பிராக்கெட்ல உள்ளதையும் பாருங்க. 8% ஆஃப் மேல இருந்து 5% ஆஃப் மேல நான் மைனஸ் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ? 3% ஆஃப் மேல். இந்த 5% ஆஃப் ஃபீமேல இருந்து 5% ஆஃப் ஃபீமேல நான் மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். 0 ஆயிடும். அதனால இப்போ எழுத தேவையில்ல. இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிருச்சு? 3% ஆஃப் மேல் தான் எவ்வளோ? 192. இப்போ எனக்கு 3% ஆஃப் மேல் தான் எவ்வளோ இருக்கு? 192. அப்போ எனக்கு டோட்டல் மேல்ஸ் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? 100% என்னன்னு கால்குலேட் பண்ணணும். புரியுதா? அப்போ 3% தான் எனக்கு 192னா 100% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 3% 192னா 1% எவ்வளோ வரும்? 6 4 64. 3 டேபிளில் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ 1% வந்து எவ்வளோ வருது? 64 வருது. அப்போ 100%னா எனக்கு எவ்வளோ வரும்? 64 into 100 6400. ஸோ அதே சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 6400. கிளியரா புரியுதா? ஸோ நான் இங்கே இவ்வளோ பெருசாக ஈக்குவேஷன் எழுதுனேன். இங்கே எதுவுமே பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. சிம்பிள் ஸ்டெப்பில். ஓகே, ஸோ எக்ஸாமில் நீங்கள் இந்த மெத்தட் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாகவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியல அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அகெயின் இந்த கொஸ்டினை திரும்ப பாருங்க. ஏன்னா இனி வரக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து இந்த மெத்தட் நான் மெத்தட் 2 தான் ஃபாலோ பண்ணுவேன். மெத்தட் 1 ஃபாலோ பண்ணல. மெத்தட் 1 வந்து ப்ராப்பர் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தடு. இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ட்ரிக். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். இது பாருங்க. In a certain year, the population of a city was 18,000. If in the next year the population of male increased by 5% and that of female increased by 7% and the total population increased to 19,200, then what was the ratio of the population of males and females in the given year? ஓகேவா? அப்போ in that given year அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா அந்த ஸ்டார்டிங், அந்த ஃபர்ஸ்ட் சர்டன் இயர்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மொதல் வருஷம் தான். இனிஷியலா மேல் எவ்வளோ இருந்தாங்க, ஃபீமேல் எவ்வளோ இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ அதே மாதிரிப்பட்ட கொஸ்டின் தான் இதுவும். சரியா? இப்போ எனக்கு இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு? 18,000 இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேல் எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறாங்க? 5% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஃபீமேல் வந்து 7% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஓவரால் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு? 19,200 ஆயிருக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1,200 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? டோட்டலாக எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1,200 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதனால இன்க்ரீஸ் ஆச்சு? 5% மேலும் 7% ஃபீமேலும் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த சேஞ்ச். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ இதில் எனக்கு ரேஷியோ கேட்டதுனால நான் மேலும் கண்டுபிடிச்சாகணும், ஃபீமேலும் கண்டுபிடிச்சாகணும். புரியுதா? மேலும் கண்டுபிடிச்சாகணும், ஃபீமேலும் கண்டுபிடிச்சாகணும். சரி, மேல கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேல் கண்டுபிடிச்சலாம். இல்லை ஃபீமேல கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இங்கேயும் நான் மேல் கண்டுபிடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மேல் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபீமேலை கேன்சல் ஆகிற மாதிரி மாற்றணும். ஒருவேளை நான் ஃபீமேல் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா மேல கேன்சல் ஆகிற மாதிரி மாற்றணும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ல ஃபீமேல் கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணல. இந்த இடத்துல மேல் கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஒரு சேஞ்சுக்காக. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? மேல் கேன்சல் ஆகிற மாதிரி பண்ண போறேன் அப்படின்னா இப்போ மேல் மேலே 5% இருக்கிறனால இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்? 5% போட்டுக்கிறேன். 5% ஆஃப் மேல்ஸ். இப்போ அதே மாதிரி 5% ஆஃப் ஃபீமேல். இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறீங்களோ அதே தான் இந்த பக்கமும் போடணும். 5% ஆஃப் ஃபீமேல். சாரி, 5% ஆஃப் ஃபீமேல்.
இப்போ எனக்கு பாருங்க மேல் மேல் கேன்சல் ஆகிடும், ஏன்னா 5 5 இருக்கிறதுனால ஃபீமேல் வந்து எனக்கு இதில் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, அப்போ 5% 5%, அப்போ மேலும் 5%, ஃபீமேலும் 5%னா அப்போ எனக்கு ஓவரால்னு எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும்? 5% தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஓவரால் எனக்கு எவ்வளோ இருந்திருக்கு? 18,000 இருக்கு. அப்போ 18,000ல 5% என்னன்னு கால்குலேட் பண்ணும். இப்போ 18,000ல 5% கால்குலேட் பண்ணும்போது 18,000ல 10%னா 1,800. ஓகேங்களா, 10%னா எவ்வளோ? 1,800. அப்போ 5%னா அதில் பாதி எவ்வளோ வரும்? 900 வரும். ஸோ 900 சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்? இப்போ இதுல இருந்து இதை நான் என்ன பண்ண போறேன்? மைனஸ் பண்ண போறேன். 1,200ல இருந்து 900 போச்சுதுன்னா எவ்வளோ? 300. இப்போ எனக்கு 5% மேலு 5% ஃபீமேல், இது ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 7% ஆஃப் ஃபீமேல் 5% ஆஃப் ஃபீமேல், இதுல இருந்து மைனஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2% ஆஃப் ஃபீமேல் கிடைக்கும். அப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, 2% ஆஃப் ஃபீமேல்ஸ் தான் எவ்வளோ? 300. அப்போ எனக்கு டோட்டல் ஃபீமேல் எவ்வளோ இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 100% என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ எனக்கு 2% 800, சரி 300னா 1%னா எவ்வளோ வரும்? 150. அப்போ 100%னா எவ்வளோ வரும்? 15,000. ஓகேவா? அப்போ அங்கே இருந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல், டோட்டல் ஃபீமேல் எவ்வளோ இருந்திருக்காங்க? 15,000 இருந்திருக்காங்க. ஸோ ஃபீமேல் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மேல் எவ்வளோ இருந்திருப்பாங்க? இங்கே வந்துருங்க. டோட்டலா எவ்வளோ? மொத்த பாப்புலேஷன் எவ்வளோ? 18,000 இருந்திருக்கு. அதுல ஃபீமேல் மட்டும் 15,000னா மேல் வந்து எவ்வளோ இருந்திருப்பாங்க? ரிமைனிங் 3,000 இருந்திருப்பாங்க. அப்ப மேல் ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப மேல் எவ்வளோ இருக்கு? 3,000. ஃபீமேல் எவ்வளோ இருக்கு? 15,000. 30 30 கேன்சல் ஆயிடும். 3 டேபிள்னா 1, இது 5. ஸோ ஃபைனலா ஆன்சர் என்ன? 1:5. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1:2. ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு சிம்பிளா ஆன்சர் எடுக்க முடியும். அதனால இதே ஃபாலோ பண்ணுங்க இனிமே எக்ஸாம்ஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. The present population of a village is 15,000 to 80. The number of males increases by 25%, the number of female increases by 15%, and the population will become 18,428. The difference between present population of males and females in the villages. ஓகேவா? சரி, இப்போ இங்கே என்னன்னா ப்ரெசென்ட் பாப்புலேஷன் கொடுத்தாச்சு. மேல் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகிறாங்களா, ஃபீமேல் வந்து 15% இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா எனக்கு டோட்டல் எவ்வளோ மாறும்? 18,428 மாறும். அப்போ எனக்கு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ப்ரெசென்ட் பாப்புலேஷன் 15,280ல எவ்வளோ மேலு எவ்வளோ ஃபீமேல்னு கண்டுபிடிச்சு அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 15,280 இருக்கு, 18,428 மாறி இருக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 3,148 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இது எதனால இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 25% மேலும் 15% ஃபீமேலும் இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு டோட்டல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3,148 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒன்று மேலே இல்லைனா ஃபீமேலை கேன்சல் பண்ணி விடணும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரெண்டு பக்கமும் 15 வர மாதிரி பண்ணிடுறேன். இப்போ 15% ஆஃப் மேலு, 15% ஆஃப் ஃபீமேல். அப்போ மேலும் 15%, ஃபீமேலும் 15% இன்க்ரீஸ் ஆயிருந்தா ஓவரால் எனக்கு என்ன ஆயிருக்கும்? 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன? 15,280ல 15% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இதில் 15% நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 10% கால்குலேட் பண்ணணும், அடுத்த 5% கால்குலேட் பண்ணணும். அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தரமா கிடைக்கும்? 2,292 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூவா மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 6, 8, 56. இங்க என்ன ஆகும்? ஃபீமேல் கேன்சல் ஆயிடும். 25% ஆஃப் மேல்ல இருந்து 15% ஆஃப் மேல நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வந்துடுது? 10% ஆஃப் மேல். இப்போ எனக்கு 10% ஆஃப் த மேல் தான் எவ்வளோ? 856. இப்போ டோட்டல் மேல் கண்டுபிடிக்கிறதுக்கு 100% என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். அப்போ 100%னா இன்டூ 10, 8560. இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் மேல்ஸ் வந்து 8560 கிடைச்சிட்டாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஃபீமேல் என்னவா இருப்பாங்க? இது வந்து நம்பர் ஆஃப் மேல்ஸ். நம்பர் ஆஃப் ஃபீமேல் கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ இருந்தது? 15,280 இருக்கு. இதிலிருந்து மேல்ஸ் ஆனால் அந்த 8560 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபீமேல் எவ்வளோன்னு கிடைக்கும்? ஸோ ஃபீமேல் வந்து 6720. இதுதான் நம்பர் ஆஃப் ஃபீமேல். இப்போ நான் இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃபரன்ஸ் என்னவோ அதை நான் ஆன்சராக போடணும். ஓகே, ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன வரும்?
6 to 20ல முடியணும். சாரி 6 20னா 40ல முடியக்கூடியது ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 1840. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1840 கிடைக்கும். கிளியரா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1840. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, இனி பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த வென் டயக்ராம் பேஸ் பண்ணது. ஓகேங்களா? என்ன எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் எக்ஸாமினேஷன் 53% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபெயில்ட் இன் சயின்ஸ் and 48% failed in mathematics and 40% failed in both subject. What percentage passed in both subject ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, கவனிச்சுக்கோங்க, இந்த வென் டயக்ராம் நம்ம போடுறோம் இல்லையா, இந்த இடத்துல நான் சிம்பிளாக நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி 2 வேல்யூக்கு வென் டயக்ராம் போடுறோம். ஓகேவா? இப்போ இதிலே எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ டீ, இது வந்து டீன்னு போட்டிருக்கிறது வந்து ஒரு சிலருக்கு டீ பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு காஃபி பிடிச்சிருக்கு. அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் மெர்ஜ் ஆகக்கூடிய இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இருக்குல்ல இந்த பார்ட், இது வந்து டீ காஃபி ரெண்டுமே பிடிச்சவங்க. ஓகேவா? அப்போ இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே என்னன்னா, ஒன்று டீ பிடிச்சிருக்கும், இல்லைன்னா காஃபி பிடிச்சிருக்கும், இல்லைன்னா டீ காஃபி ரெண்டுமே பிடிச்சிருக்கும். அப்போ இந்த சர்க்கிள்குள்ள யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது. சரியா? இப்போ நான் வந்து கொஸ்டின் எழுதுறேன் பாருங்க. எனக்கு வந்து எப்படி கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அதுக்குள்ள நான் வேல்யூஸ் எழுதுறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். பர்சன்டேஜில் எழுதுறேன். இப்போ இதில் வந்து ஒரு 20% வைப்போம். ஓகேவா? இது வந்து ஒரு 10% வைப்போம். இது வந்து ஒரு 40% ஓகேவா? இப்போ இது இந்த உள்ள போட்டிருக்கிற வேல்யூலாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இங்க நீங்க வந்து டி, ஓகேவா? இந்த டி, இந்த டீங்கிற சர்க்கிள்குள்ள மொத்தம் எவ்வளோ இருக்கு? 20, 40 மொத்தம் எவ்வளோ இருக்கு? 60% இருக்கு. டீக்குள்ள எவ்வளோ இருக்கு? 60% இருக்கு. காஃபிக்குள்ள எவ்வளோ இருக்கு? 50% இருக்கு. இங்க காஃபிங்கிற சர்க்கிள்குள்ள மொத்தமா இந்த 40 + 10 50, டீங்கிற சர்க்கிள்குள்ள மொத்தமா இந்த 20 + 40 எவ்வளோ இருக்கு? 60 இருக்கு. அப்போ மொத்தமா இருக்கக்கூடிய டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டல் பாப்புலேஷன் பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் தான்? 100% தான். இந்த 100%ல யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த வென் டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ இதுல நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட், டீ எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? ஓகேங்களா? இது எல்லாமே நான் என்ன பண்றேன்? டீ பிடிச்சவங்க. ஓகேங்களா? பிடிக்காதவங்கள நான் எழுதல, எல்லாமே நான் பிடிச்சவங்க எழுத. மொத்தம் 100% பாப்புலேஷன்ல டீ எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? 60% ஆஃப் த பீப்புளுக்கு பிடிக்கும். அப்போ இந்த 60%க்குள்ள யார் வரா? டீ மட்டும் பிடிச்சவங்களும் இருப்பாங்க, டீ கூட சேர்த்து காஃபி பிடிச்சவங்களும் இருப்பாங்க. அப்போ நமக்கு கொஸ்டின் வெறுமனையா எவ்வளோ பேருக்கு டீ பிடிக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த 60 எடுத்து போடணும். அதே மாதிரி பாருங்க, எவ்வளோ பேருக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்? 50% போடணும். ஓகேங்களா? அப்போ டீ பிடிக்கும் 60%, காஃபி எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னா 50%. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் எப்படி மாறுது பாருங்க. டீ ஒன்லி, டீ மட்டும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? வெறும் டீ மட்டும் தான் பிடிக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்க கூடாது? காஃபி பிடிக்காம டீ மட்டும் பிடிக்கிறது எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இருக்குல்ல, இந்த டீல இந்த காஃபி இல்லாம வெறும் டீ மட்டும் எத்தனை பேரு? 20% ஆஃப் த பீப்புளுக்கு எனக்கு என்ன மட்டும் பிடிக்குது? டீ மட்டும் பிடிக்குது. அதே மாதிரி பாருங்க, காஃபி ஒன்லி அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? அந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும். எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% ஆஃப் பீப்புளுக்கு எனக்கு என்ன மட்டும் பிடிக்கும்? காஃபி மட்டும் பிடிச்சிருக்கு. ஓகே, அப்போ டீ பிடிச்சவங்கன்னா வெறுமனே ஹவு மெனி பர்சன் லைக்ஸ் டீ அப்படின்னு கேட்டாங்கன்னா 60%. ஹவு மெனி பர்சன் லைக்ஸ் ஒன்லி டீ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? 20%. ஹவு மெனி பர்சன் லைக்ஸ் காஃபினா 50%. ஹவு மெனி பர்சன் லைக்ஸ் ஒன்லி காஃபி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? 10%. ஓகேவா? இப்போ அடுத்தது என்னது? போத், ரெண்டுமே பிடிச்சவங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 40%. இப்போ இது எல்லாமே நான் என்ன பண்ணேன்? இந்த டயக்ராம்குள்ள இருந்தா எடுத்தேன். இந்த டயக்ராம் எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுல இந்த ரெண்டுமே கோயின்சைட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கிறது ரெண்டுமே பிடிச்சவங்க. இந்த இடத்துல இருக்கிறது டீ மட்டும் பிடிச்சவங்க, இது காஃபி மட்டும் பிடிச்சவங்க. அப்போ இங்க நான் எழுதியிருக்கிறது டீ பிடிக்கிறது, டீ எத்தனை பேருக்கு பிடிக்கும், இது வந்து காஃபி எத்தனை பேருக்கு பிடிக்கும். ஓகேவா? அப்போ கொஸ்டின் கேட்கறதுல டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அப்போ அதுக்கேற்றாப்புல வென் டயக்ராம்ல இருந்து வேல்யூஸ் எடுக்கணும். இப்போ போத் ரெண்டுமே பிடிச்சவங்க எவ்வளோ? 40%. இப்போ இதுல இப்போ பார்க்க போறதா முக்கியம். இப்போ நான் பார்க்க போறது என்னன்னா, ரெண்டுமே பிடிக்காதவங்க. ஓகேங்களா? டஸ் நாட் லைக் போத். உங்களுக்கு டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது. இவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா?
அவங்க இவங்கள நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த டயகிராம்ல வந்துட்டு, இந்த டயகிராம் வந்து யாருக்கு நான் எழுதியிருக்கேன்? புடிச்சவங்களுக்கு எழுதியிருக்கேனா? புடிக்காதவங்களுக்கு எழுதியிருக்கேனா? லைக் பண்றவங்களுக்கு தான் இந்த டயகிராம நான் எழுதியிருக்கேன். ஆனா, இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? லைக் பண்ணாதவங்களுக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த டயகிராம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பாருங்க. 20% ஆஃப் த பீப்பிள் டீ மட்டும் குடிக்கிறாங்க. 10% ஆஃப் த பீப்பிள் காஃபி மட்டும் குடிக்கிறாங்க. 40% ஆஃப் த பீப்பிள் டீ, காஃபி 2யுமே குடிக்கிறாங்க. அப்ப இது 3யும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20, இந்த 40, இந்த 10. ஓகேவா? இது 3யும் நமக்கு ஆட் பண்ணா எவ்வளவு வருது? ஒரு 70% வருதா? இப்ப இந்த 70%ங்கிறது யார் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒண்ணு டீ குடிப்பாங்க, அல்லது காஃபி குடிப்பாங்க, அல்லது 2யும் குடிப்பாங்க. இந்த 70%க்குள்ள யார் வந்துருவா? டீ குடிக்கிறவங்க, டீ மட்டும் குடிக்கிறவங்க வந்துருவாங்க. காஃபி மட்டும் குடிக்கிறவங்களும் வந்துருவாங்க. டீ, காஃபி 2மே குடிக்கிறவங்களும் வந்துருவாங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஏதோச்சும் ஒண்ண குடிக்கிறாங்க. அப்ப மொத்தம் இருக்கிற 100ல இந்த 70% வந்து ஏதாவது ஒண்ண கண்டிப்பா குடிக்கிறாங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? இது 2க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30. அந்த மிச்சம் இதுல இல்லாத இதுல மொத்தமா ஆட் பண்ணும்போது எனக்கு 70 வருது. அந்த 70 போக 100ல அந்த 70 போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 30% தான் எனக்கு என்னது? டீ, காஃபி எதையுமே குடிக்காதவங்க. தெளிவா புரியுதா? இந்த வென் டயகிராம் போட்டு நான் இப்ப இத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வேல்யூக்குள்ள என்னென்ன இருக்குது, எது எதுக்கு என்னென்ன மீனிங்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இத வச்சு தான் நம்ம இப்ப வந்து பண்ணக்கூடிய இந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். குடுத்திருக்கிற டேட்டாவை எப்படி தூக்கி உள்ள போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் இது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் தெளிவா பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். சரியா? உங்க வார்த்தைகள் தான் முக்கியம். உங்களுக்கு டீ புடிக்கிறவங்க எத்தன பேருன்னு கேட்கறாங்களா? இல்லன்னா டீ மட்டும் புடிக்கிறவங்க எத்தன பேருன்னு கேட்கறாங்களா? அதே மாரி குடுக்கும்போதும் டீ புடிச்சவங்க எத்தன பேருன்னு குடுக்குறாங்களா? இல்ல டீ மட்டும் புடிச்சவங்க எத்தன பேர் குடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு, அது மாரி தெளிவா பார்த்து எழுதணும். இப்ப இத நான் அழிக்கல. இங்க நான் ஒயிட் கலர்ல எழுதியிருக்கேன்ல, இது வந்து எக்ஸாம்பிள்க்காக நான் சொன்னது. இப்ப இத வச்சே நான் என்ன பண்றேன், மேல இருக்கிற கொஸ்டின வந்து நான் சொல்றேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப இந்த வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2 சப்ஜெக்ட் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுல பாருங்க 53% வந்து சயன்ஸ்ல ஃபெயிலாம். 48% வந்து மேத்ஸ்ல ஃபெயிலாம். 40% வந்து 2லயுமே ஃபெயிலாம். கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, அப்போ பாஸ் ஆனவங்க எத்தன பேருன்னு கேட்கறாங்க. அப்ப இதுல மேக்ஸிமம் குடுத்திருக்கிற டேட்டா எல்லாமே என்ன இருக்கு? ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்க்கு இருக்கு. அதனால நான் வென் டயகிராம் இப்ப யாருக்கு எழுதப் போறேன் அப்படின்னா, ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்க்கு வென் டயகிராம் எழுதப் போறேன். வென் டயகிராம் யாருக்கு எழுதப் போறோம்? ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்க்கு தான் வென் டயகிராம் டிரா பண்ண போறோம். பாருங்க. ஸோ 2 சப்ஜெக்ட் இருக்கிறனால 2 சர்க்கிள் போட்டாச்சு. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் குடுத்திருக்காங்க? ஒண்ணு வந்து சயன்ஸ். ஸோ எஸ்ன்னு போட்டுக்கிறேன். இன்னொன்னு வந்து மேத்தமேட்டிக்ஸ். எம்ன்னு போட்டுக்கிட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 53% ஆஃப் த கேண்டிடேட் ஃபெயில்ட் இன் சயன்ஸ்ன்னு இருக்கு. இப்போ இந்த வார்த்தை தான் முக்கியம். ஃபெயில்ட் இன் சயன்ஸ்ன்னு இருக்கா? ஃபெயில்ட் இன் ஒன்லி சயன்ஸ்ன்னு இருக்கா? இங்க ஒன்லிங்கிற வார்த்தை இல்ல. அப்படிதானே? அப்போ 53% சயன்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்கான். அப்போ ஒன்லி இல்லன்னா வெளிய எழுதிறணும். ஓகேவா? மொத்தமா சயன்ஸ் ஃபெயில் ஆனவன் எத்தனை பேரு? 53%. ஓகேவா? அடுத்த 48% ஃபெயில்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ். இதுலயும் ஒன்லிங்கிற வார்த்தை இல்ல. அப்ப வெளிய தூக்கி எழுதிட வேண்டியதான். 48 வெளிய தூக்கி எழுதிடணும். ஓகே. அப்ப மேத்ஸ் ஃபெயில் ஆனவன் எத்தனை பேரு? 48%. 40% ஃபெயில்ட் இன் போத். 2லயுமே ஃபெயில் ஆனவன் எத்தனை பேரு? 40%. அப்போ இத மட்டும் நம்ம உள்ள அப்படியே எழுதலாம். 40% எங்க எழுதிடலாம்? சென்டர்ல இங்க எழுதிடலாம். இப்ப பாருங்க. மேத்ஸ்ல இந்த சர்க்கிள் மொத்தமா எவ்வளவு வரணும்? 48 வரணும். அப்ப ஆல்ரெடி இதுக்குள்ள எவ்வளவு வந்துருச்சு? 40 வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு போட்டுக்கணும்? பேலன்ஸ் 8 போட்டுக்கணும். அதே மாதிரி இங்க 53ல இங்க 40 வந்துருச்சு. அப்ப இங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 13% போட்டுக்கணும். இப்போ கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சா? இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. எனக்கு சயின்ஸ் மட்டும் ஃபெயில் ஆனவன் எத்தனை பேரு? 13%. மேத்ஸ் மட்டும் ஃபெயில் ஆனவன் எத்தனை பேரு? 8%. 2மே ஃபெயில் ஆனவன் எத்தனை பேரு? 40%. இப்போ சயின்ஸ் ஃபெயில் ஆனவன் எத்தனை பேரு? 53%. மேத்ஸ் ஃபெயில் ஆனவன் எத்தனை பேரு? 48%. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாமே எழுதியாச்சு. இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கேட்குறான்? இப்போ இது எல்லாம் இதுல இருக்கிற டேட்டா எல்லாமே என்னது? ஃபெயில் ஆனவங்களுக்கான டேட்டா. நான் கேட்டிருக்கிறது என்ன? யாரு 2மே பாஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க. இப்போ மொத்தமா 13, 40, ஒரு 8. இது 3 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 40, 48, 51, 61. ஓகே. மொத்தமா டோட்டல் வந்து எனக்கு எவ்வளவு வருது? 61% வருது. சரியா? இந்த 61%ங்கிறது யாரு? ஒண்ணு இதுக்குள்ள இருக்கிறவன் யாரு? ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவனும் இருக்கான். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவனும் இருக்கான். 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவனும் இதுக்குள்ள தான் இருக்கு. அந்த 61%ங்கிறது யாருக்கான டோட்டல்? ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவனுக்கான டோட்டல். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவன் பிளஸ் 2 சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் ஆனவனுக்கான டோட்டல். அப்போ மொத்தமா இருக்கக்கூடிய 100%ல இந்த 61%க்குள்ள ஏதாவது ஒண்ணு ஃபெயில் ஆயிருக்கணும். இல்ல 2மே ஃபெயில் ஆயிருக்கணும். அவன் இருக்கிறான். அப்ப எனக்கு 2மே பாஸ் ஆனவன் யாரா இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டோட்டல் 100ல இருந்து இந்த ஃபெயிலான குரூப் இந்த 61 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 39% தான் எனக்கு யாரா இருப்பா?
ரெண்டுமே பாஸ் பண்ணவனா இருப்பான். ஸோ ரெண்டுமே பாஸ் பண்ணவனா இருப்பான். ஆன்சர் எவ்வளோ? 39%. ஸோ இப்போ இந்த டியையும் இந்த சப்ஜெக்ட் இந்த சயின்ஸ் மேக்ஸ் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஒன்று தான். இங்க எப்படி எனக்கு லைக் கொடுத்து டஸ் நாட் லைக் கேட்டாங்களோ அதே மாதிரி இங்க எனக்கு ஃபெயில் கொடுத்து பாஸ்ல கேட்குறாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஒரு ஒரு கிளாஸ்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா இப்போ 2 சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் நடக்குது. அப்போ 3 குரூப் தான் இருக்க முடியும். ஓகேவா? 3 குரூப் இருக்க முடியும். அந்த 3 குரூப் என்ன அப்படின்னா, ஒரு குரூப்பு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவன். ஒரு குரூப் வந்து என்னது? ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவன். அப்ப ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவன்னா, அவன் தான் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல பாஸும் ஆயிருப்பான். நம்ம ஃபெயில வச்சு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பான். 2வது குரூப் எப்படி இருக்கும்? 2லயுமே ஃபெயில் ஆயிருக்கும். 2வது குரூப் எப்படி இருக்கும்? 2லயுமே ஃபெயில் ஆயிருக்கும். 3வது குரூப் எப்படி இருக்கும்? 2லயுமே பாஸ் ஆயிருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடியது நீங்க பாஸ் ஃபெயில்னு வச்சு பிரிக்கும்போது இப்படிதான் பிரிச்சாகணும். 3 செக்மெண்டா பிரிச்சாகணும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன? ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவன். 2வது 2மே ஃபெயில் ஆனவன். அடுத்து 3வது என்னது? 2மே பாஸ் ஆனவன். அப்போ இந்த வென் டயகிராம்குள்ள என்ன இருக்கு? 2மே ஃபெயில் ஆனவனு வந்துட்டான். ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவனு வந்துட்டான். அப்ப இது ரெண்டையும் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி டோட்டல்ல இருந்து நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிடும்? 2மே பாஸ் ஆனவங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். கிளியரா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் வென் டயகிராமு. நமக்கு அந்த ஒன்லி இருக்கா இல்லையான்னு மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இது பாருங்க. இன் an examination 35% of the student failed in economics, 45% failed in reasoning and 20% failed in both. How much percent student passed in both subject? ஸோ லாஸ்ட் பார்த்தோம்ல அதே மாடல் தான். சேம் பேட்டர்ன் அப்படியே பண்ண வேண்டியதுதான். இது சால்வ் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு 40% கிடைக்கும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 40%. ஸோ இது ப்ராக்டிஸ். ஓகேவா? போன கொஸ்டின் என்ன பண்ணமோ அதே தான். நம்பர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. அடுத்த கொஸ்டின். In an office, 55% person like tea, 60% like coffee, 45% like both. அப்போ then what is the percentage of person who like at least one drink? ஓகே, இங்க கொஸ்டின் வந்து லைட்டா மாறி இருக்கு. மினிமம் குறைஞ்சது ஒரு ட்ரிங்காவது பிடிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? வென் டயகிராம் ட்ரா பண்ணுவோமா? ஸோ ஒரு சர்க்கிள், அடுத்து இன்னொரு ஒரு சர்க்கிள். இங்க என்னது? டீ காஃபி வச்சு சொல்லியிருக்காங்களா? இது டீ, இது காஃபின்னு வச்சுப்போம். 55% லைக் டீ. ஒன்லிங்கிற வார்த்தை இல்லையா? அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்? இதில் 55% போட்டுக்கலாம். காஃபிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? இதுலேயே ஒன்லி இல்லை, அதனால் வெளியே எழுதிக்கலாம். 60% வந்து காஃபி பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கிறவங்க எவ்வளோ பேர்? 45%. ஓகே, அப்போ 45%னா இங்கே என்ன வரும்? 10% வரும். ஏன்னா இங்கே 55 இருக்குல்ல, இங்கே 60 இருக்கிறதுனால இங்கே என்ன வரும்? 15% வரும். இப்போ எனக்கு இந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் சொல்லலாம் பாருங்க. டீ மட்டும் பிடிக்கிறவங்க 10%, காஃபி மட்டும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? 15% பிடிக்கும். ரெண்டுமே எத்தனை பேருக்கு பிடிக்கும்? 45% பிடிக்கும். ஓகேங்களா? இப்போ ஒருவேளை எனக்கு ரெண்டுமே பிடிக்காதவங்க, காஃபி அண்ட் டீ, இது ரெண்டுமே பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? இது ஃபுல்லாக ஆட் பண்ணுவோமா? 45 + 15 எவ்வளோ? 60. 60 + 10 எவ்வளோ? 70. இப்போ 100ல் 70 போச்சுதுன்னா 30%க்கு காஃபியும் பிடிக்காது, டீயும் பிடிக்காது. இவங்களுக்கு காஃபியும் பிடிக்காது, டீயும் பிடிக்காது. ஆனால் அவங்க அது கேட்கல. என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன் ஹூ லைக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிங்க்? அதாவது குறைஞ்சது ஒரு ட்ரிங்க். அப்போ அட்லீஸ்ட் ஒன் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒன்னுனா ஒரு ட்ரிங்க் அல்லது அதுக்கு மேல. அப்போ இந்த அட்லீஸ்ட் ஒன்னுங்கிற வார்த்தைக்கு நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இவங்க வந்து யார் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ட்ரிங்காச்சும் குடிக்கணும். ஒன்று காஃபி குடிக்கணும் அல்லது டீ குடிக்கணும், இல்லை ரெண்டையுமே குடிக்கணும். அப்போ இவங்க எல்லாரும் சேர்த்து எனக்கு எவ்வளோ? புரியுதா? அப்போ இதுல வந்து என்ன பண்ணிக்கணும் பாருங்க. இந்த 10, இந்த 45, இந்த 15 இது ஓவராலா நீங்க ஆட் பண்ணிக்கணும். இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ? 70%. அப்போ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 70%. இந்த 70% ஆஃப் பீப்புளுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா பாருங்க. டீ மட்டும் குடிக்கிறவங்க இருக்காங்க, காஃபி மட்டும் குடிக்கிறவங்க இருக்காங்க, 45% ரெண்டுமே குடிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த 70%க்குள்ள யார் வரா? அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் குடிக்கிறவங்க இந்த 70%க்குள்ள வந்துடுறாங்க. அப்போ எனக்கு எதுவுமே குடிக்காதவங்க யாரா இருப்பா? 100ல இந்த 70 ஏதாச்சும் ஒன்று குடிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 30 வந்து எதையுமே குடிக்கல. அப்ப எதையுமே குடிக்காதவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் 30% போட்டிருக்கணும். ஆனா இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒன்னுன்னு கேட்டதுனால அது அவ்வளோத்தையும் இப்படி ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னு கேட்டதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 70%ன்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல அட்லீஸ்ட்ங்கிற வார்த்தை இல்லாம, ஓகேங்களா? அட்லீஸ்ட்ங்கிற வார்த்தை இல்லாம இப்போ இந்த கொஸ்டின் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. தென் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன் ஹூ லைக் ஒன்லி ஒன் ட்ரிங்க்? இந்த இடத்துல அட்லீஸ்ட்டுக்கு பதிலா அட்லீஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா? அட்லீஸ்ட் ஒன் ட்ரிங்க்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த வார்த்தை அட்லீஸ்ட் தூக்கிட்டு ஒருவேளை ஒன்லி ஒன் ட்ரிங்க்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கும்?
இவங்க மொத்த பர்சன்ல எனக்கு ஒரே ஒரு ட்ரிங்கை மட்டும் குடிக்கணும். அது காஃபியா இருந்தாலும் சரி, டீயா இருந்தாலும் சரி. அவங்களோட பர்சன்டேஜ் கேட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல இந்த 10 இந்த 15 இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் என்ன போடுவேன் 25% போடுவேன். ஓகேவா? ஸோ ஒரே கொஸ்டின்ல வித்தியாசமா கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு ஏத்தாப்புல எல்லா ஆன்சருமே இந்த வென் டயகிராம்குள்ள இருந்து தான் நம்ம தூக்க போறோம். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? இது பாருங்க. இன் an examination 47% passed in science, 51% failed in mathematics and 42% failed in both subject. What percentage passed in both subject ன்னு கேக்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்னு ஃபெயில்னா எல்லாமே ஃபெயிலா கொடுத்துட்டு பாஸ் கேட்பாங்க. இல்லைனா பாஸா கொடுத்துட்டு ஃபெயில் கேட்கணும். இங்க பாருங்க பாஸும் கொடுத்துருக்காங்க, ஃபெயிலும் கொடுத்துருக்காங்க, பாஸ் கேட்கறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே அப்படியே கொஸ்டினை பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு ஒன்றும் விளங்காது. டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம் வென் டயகிராம் போட்டுக்கலாம். சரி வென் டயகிராம் போட்டுட்டு இந்த வென் டயகிராம் நான் பாஸ்க்கு எழுதணுமா ஃபெயிலுக்கு எழுதணுமாங்கிறது இருக்குல்ல. ஸோ நான் பாஸ்க்கு எழுத போறேன்னா ஃபெயிலுக்கு எழுத போறேனாங்கிறத எதை வச்சு முடிவு பண்ண போறேன்னா இந்த போத் ரெண்டுமேக்கு யாரை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 42% ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட். அப்போ கொடுத்துருக்கிறது போத் சப்ஜெக்ட் வந்து யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஃபெயில்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த வென் டயகிராமை யாருக்கே எழுதிடுறேன் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கே வென் டயகிராம் எழுதிடுறேன். இப்போ ரெண்டுமே ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் 42%. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கீங்க சயின்ஸு மேக்ஸ். ஓகே ஸோ சயின்ஸில் பாஸ் ஆனவங்க தான் 47. இது நான் ஃபெயிலுக்கு எழுதியிருக்கேன். அப்போ சயின்ஸ் இங்கே எழுத வேண்டாம். 51% ஃபெயில்டு இன் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ இந்த இடத்துல 51% எழுதிக்கலாம். மேக்ஸில் 51% வந்து ஃபெயில். அப்போ இங்கே 42 இங்கே 51னா இங்கே எவ்வளோ வரணும் 9%. அப்போ 9% மேக்ஸ் மட்டும் ஃபெயில் ஆயிருப்பான். இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இந்த இடத்துல எப்படி வேல்யூ போட நான் சொல்றேன் அப்படி பாருங்க. 47% வந்து சயின்ஸ் பாஸ் ஆயிருக்கானா அப்போ மொத்த ஸ்டூடெண்ட் 100%. இந்த 100%ல 47% சயின்ஸ் பாஸ் ஆயிருக்கான்னா என்ன மீனிங் மிச்சம் இருக்கிறவங்களாம் சயின்ஸ் ஃபெயிலுன்னு அர்த்தம். அப்போ 100ல 47 சயின்ஸ் பாஸ். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 53. அப்போ 53% வந்து யாரு சயின்ஸ் ஃபெயில் ஆனவன். 53% வந்து சயின்ஸ் ஃபெயில் ஆனவன். அப்போ இதை வந்து வெளியே தான் எழுத முடியும். ஏன்னா இந்த 53% சயின்ஸ் ஃபெயில் ஆனவன்ல மேக்ஸும் சேர்த்து ஃபெயில் ஆனவனு இருப்பான்ல. அதனால இந்த 53% நான் வெளியே எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க அப்போ 53% வந்து மொத்தமா சயின்ஸ் ஃபெயில் ஆனவன். அப்போ 42 இங்க 53னா இதுல எவ்வளவு போடணும் 11% போடணும். அவ்வளவுதான் முடிஞ்சு. நமக்கு வென் டயகிராம் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 11% சயின்ஸ் மட்டும் ஃபெயில், 9% மேக்ஸ் மட்டும் ஃபெயில், 42% ரெண்டுமே ஃபெயில். அப்போ மொத்தமா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் ஆச்சும் ஃபெயில் ஆனவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க. 11 20 எவ்வளோ 62%. அப்போ 62%க்குள்ள யார் இருக்கா இதோட டோட்டல் தான் இங்கே எழுதியிருக்கேன். 62க்குள்ள யார் இருப்பா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவனும் இருப்பான், 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவனும் இருப்பான். அப்போ 2 சப்ஜெக்டும் பாஸ் ஆனவன் எப்படி கண்டுபிடிப்போம் போத் சப்ஜெக்ட் பாஸ் ஆன எப்படி கண்டுபிடிக்கணும் டோட்டல் 100ல இருந்து இந்த 62% மைனஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் எவ்வளோ 38% தான் எனக்கு ரெண்டுமே பாஸ் ஆனாங்க. இந்த கொஸ்டின் என்ன டிஃபரன்ஸ்னா எனக்கு இந்த இடத்துல அவங்க ஃபெயில்னு கொடுக்காம பாஸ்னு கொடுத்துட்டாங்க. அதை தான் நான் எப்படி ஃபெயிலுக்கு மாத்தி போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். கிளியரா? கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுதா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an examination 75% of the student passed in science, 60% passed in Hindi and 25% failed in both. If 240 students passed the both examination, find the total number of students who gave the examination அப்படி கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 75% சயின்ஸில் பாஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஹிந்தியில் 60% பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனவங்களுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 25%. அப்போ எனக்கு வந்து போத் வந்து ஃபெயில் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் வென் டயகிராம் வந்து ஃபெயிலுக்கு தான் நான் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வென் டயகிராம் ட்ரா பண்ணும்போது சயின்ஸும் ஹிந்தியும் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் சயின்ஸ்க்கு ஒரு சர்க்கிள், ஹிந்திக்கு ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இது சயின்ஸ், இது சயின்ஸ், இது ஹிந்தி. இப்போ நான் யார் எப்படி எதுக்கு எழுதுறேன் அப்படின்னா ஃபெயில் ஆனவங்களுக்காக எழுதுறேன். ஓகேங்களா? பாஸ்க்கு எழுதல, ஃபெயில் ஆனதுக்கு நான் வென் டயகிராம் எழுதுறேன். இப்போ நான் வந்து 25% ரெண்டுலையுமே ஃபெயில். அப்போ மிடில் இந்த இடத்துல நான் 25% போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆனால் என்ன சொல்லிட்டாங்க மேலே சயின்ஸ்ல வந்து 75% பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சயின்ஸ்ல 75% பாஸ்னா ஓவராலா இருக்கக்கூடிய 100%ல 75% தான் சயின்ஸ்ல பாஸ்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய 25% என்ன இருப்பாங்க சயின்ஸ்ல
ஃபெயில் ஆயிருப்பாங்க. அப்போ அந்த சயின்ஸ்ல வெளியே எழுதிக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க, மொத்தமா இருக்கக்கூடிய 100%ல 60% ஆஃப் த பீப்புள் வந்து ஹிந்தி பாஸ் பண்ணிட்டாங்களாம். அப்ப ஹிந்தில எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க? 40% ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம உள்ள ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல 25 இந்த சயின்ஸ் ஃபுல்லா 25 வரணும். இந்த இடத்துல எனக்கு 25 வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் இங்க நான் என்னதான் போட்டாகணும்? 0% தான் போட்டாகணும். ஓகேங்களா? இங்க 40. அப்ப இதுல 25 போட்டாச்சுன்னா இங்க எவ்வளவு வரும்? 15%. இப்போ கிளியரா புரிஞ்சுதா? இப்போ இதுக்குள்ள எல்லாமே வந்து அப்ப சயின்ஸ் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 0%, ஹிந்தி மட்டும் ஃபெயில் ஆனவங்க 15%, ரெண்டுமே ஃபெயில் ஆனவங்க 25%. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் எனக்கு எவ்வளவு வருது? இதுக்கு ஃபுல்லா ஆட் பண்ணும்போது 0, 25, 15 மொத்தமா ஆட் பண்ணும்போது 40% ஆஃப் த பீப்புள் வந்து என்ன ஆயிருக்காங்க? அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் அது ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் ஆகுது ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ இந்த 40%க்குள்ள யாரெல்லாம் இருக்கா? ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க, 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. அப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ கேவ் த எக்ஸாமினேஷன். மொத்தமா அங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா என்ன டீட்டெயில் கொடுத்துட்டாங்கன்னா 240 ஸ்டூடெண்ட் பாஸ் த போத் எக்ஸாமினேஷன். அப்போ போத் எக்ஸாமும் பாஸ் பண்ணவங்களோட வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? போத் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கும்? ஓவரால் 100ல இந்த 40%ல வந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவங்க இருக்கிறாங்க அண்ட் 2 சப்ஜெக்டும் ஃபெயில் ஆனவங்க இருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 100ல இருந்து இந்த 40 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எவ்வளவு வரும்? 60%. இந்த 60% தான் என்னது? 2 எக்ஸாமுமே பாஸ் பண்ணவங்க. ஓகேங்களா? இதோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 240 கொடுத்துருக்காங்க. ஸோ 60%ஓட வேல்யூ தான் நமக்கு 240 சொல்லியிருக்காங்க. அப்போ 1% எவ்வளவு வரும்? 4 வரும். இப்போ 100% கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் இஸ் 400. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ எப்பவுமே எழுதும்போது நீங்க வெண்டைகிராம் பாஸ்க்கு எழுதுறீங்களா ஃபெயிலுக்கு எழுதுறீங்கிறத தெளிவா பார்த்துக்கணும். அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே உங்களுக்கு போத் இந்த பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களா, அது யாரு கொடுக்குறாங்களோ அதை வச்சு நீங்க வெண்டைகிராம் எழுதுறது பெட்டர். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 400. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது பாருங்க, in an office 55% people like tea and 64% like coffee. If 380 people like both tea and coffee, then find the total number of members. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வெண்டைகிராம் போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா எனக்கு 55% வந்து டீ பிடிக்கும்னு சொல்றாங்க, 64% வந்து காஃபி பிடிக்கும்னு சொல்றாங்க. ரெண்டுமே பிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா எனக்கு பர்சன்டேஜ்ல கொடுக்கல, நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க. எனக்கு அவங்க கொடுத்த நம்பர்ஸ்ல கொடுத்தது என்னது? டீ காபி ரெண்டுமே பிடிச்சவங்க. ஓகேவா? போத் டீ அண்ட் காஃபி இது ரெண்டுமே பிடிச்சவங்க நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இது பேட்டர்ன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா இப்போ ஆக்சுவலா பாருங்களேன், டீ பிடிச்சவங்க வந்து 55 இருக்கு, காஃபி பிடிச்சவங்க வந்து 64 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100க்கு மேல தான் போகுது. ஏன்னா இந்த டீ பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு இந்த 55% கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்குள்ள டீ மட்டும் பிடிச்சவங்களும் இருப்பாங்க, டீ கூட சேர்த்து காஃபி பிடிச்சவங்களும் இருப்பாங்க. இதே மாதிரி இந்த 64%ல காஃபி மட்டும் குடிக்கிறவங்களும் இருப்பாங்க, காஃபி கூட சேர்த்து டீயும் குடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ இதுக்குள்ள இருந்து நான் என்ன பண்ண போறேன்? டீ காஃபி இது ரெண்டையுமே சேர்ந்து குடிக்கிறவங்கள கண்டுபிடிக்க போறேன். அவங்களோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த 55% பிளஸ் 64%, அதாவது டீ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்களா அந்த 55%, காஃபி பிடிக்கும்னு சொல்லி 64, ரெண்டையும் ஆட் பண்ணி இது ரெண்டுலயும் இருந்து நீங்க என்ன பண்ணுங்க? 100% மைனஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ வருது பாருங்க? 55 பிளஸ் 64 நமக்கு ஆட் பண்ணும்போது 119 கிடைக்கும். ஸோ 119 மைனஸ் 100%, 119% மைனஸ் 100%, ஓவரால் எவ்வளோ வருது? 19% வருது. ஓகேவா? ஸோ இந்த 19% தான் எனக்கு போத் டீ அண்ட் காஃபி பிடிக்கிறோம். அப்போ 19%ஓட வேல்யூ தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 380. ஸோ சால்வ் பண்ணும்போது 1%ஓட வேல்யூ 20 வரும். இப்போ ஓவரால் அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஸ்டூடெண்டோட வேல்யூ பார்க்கறதுக்கு 100%, இப்போ எவ்வளோ? 200% அங்கே இருக்கிறாங்க. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 2000 வரும். ஓகே, 100% பார்க்கும்போது 2000. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2000. ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப வெண்டைகிராம் போடாமலே இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணிட முடியும். கிளியரா? ஸோ ஓகே, இதோட வெண்டைகிராம் பேஸ் கொஸ்டின் முடிஞ்சது. ஓகே, இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷன்ல இன்னும் வேற சில மாடல்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு மென்ஷன் பண்ணுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.